السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأعلنا له الحديد وَلْيَعْمَلْ سَابِغَاتٍ وَقَدِّرْ فِي السَّرْدِ وَعَمَلُوا صَالِحًا إِنِّي بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما أكل أحد طعاما قط خيرا من أن يأكل من عمل يده. وأن نبي الله داود عليه السلام كان يأكل من عمل يده أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. பிறளவற்ற உந்தன் திருநாம போற்றி தோற்றுகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தூதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நன்னருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் உன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு உழைப்பை ஊக்கப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல இருக்கின்றேன். இந்த தலைப்பிலே இந்த நேரத்திலே உங்களுக்கு உரையாற்ற காரணம், நேற்றைய தினம் மே 1 உழைப்புள்ள தினமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இந்த உலக உழைப்பாளர் தினம் என்பது ஐநா சபையின் மூலமாக 1886 ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், ஆரம்ப காலத்திலே உழைப்பாளர்களுக்கு அதிகமான வேலைகளை வாங்கி கொண்டு குறைவான ஊதியங்கள் வழங்கப்பட்டு வந்தது. அதை எதிர்த்து ரஷ்யாவிலே நடந்த புரட்சியிலே 1.5 லட்சம் உழைப்பாளர்கள் பலியாக்கப்பட்டார்கள். அதை ஒட்டிதான் ஐநா சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஏறத்தாழ 200 ஆண்டு காலங்களாக, 2 நூற்றாண்டுகளாக அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது உலகத்தின் செய்தி. ஆனால் வேதனை என்னவென்றால், அந்த உழைப்பாளர் தினத்திலே சில பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் அதோடு முடிந்துவிட்டது. எந்த உழைப்பாளருடைய வாக்கிலேயாவது ஏதாவது ஏற்றம் ஏற்பட்டதா, உயர்வு ஏற்பட்டதா, எந்த முதலாளிகளாவது மாறினாபா என்று சொன்னால் இல்லை. ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்டது என்றால், எல்லா காலத்திலேயுமே எல்லா விஷயங்களை வலியுறுத்துகிறார். அப்படி இஸ்லாம் இந்த உழைப்பை பற்றி என்ன கூறுகின்றது, ஒரு தொழிலாளி எப்படி நடக்க வேண்டும், ஒரு முதலாளி எப்படி நடக்க வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் மாற்றம் கூறுகின்றது. ஒன்று உழைப்பை பற்றிய செய்திகள்,
இரண்டாவதாக ஒரு தொழிலாளி எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் கூறுகின்றது. முதலாளி எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் கூறுகின்றது. இதை விரிவாக நாம் பேசினோம் என்று சொன்னால் அப்புறம் ஜும்மா தொழுகை 2 மணிக்கு நடக்கும், 1:30 நான் முடிச்சிருக்கேன். உழைப்பு என்பது மிக முக்கியம். அதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பொருளாதாரம் இது முக்கியம். அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதாக சொல்வார்கள். அப்படின்னா மறுமையிலே ஒருவன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் தேவை. மூலமாக வெற்றி அடைய முடியும். ரமலானுடைய பயானிலே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதுபோது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பொருளாதாரம் மிக முக்கியம். பொருளாதாரம் என்பது நன்மையா அல்லது தீமையா என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 2 விதமாக கூறுகின்றார். ஒரு புறத்திலே அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை பற்றி எச்சரிக்கை செய்து அல்லாஹ் கூறுகின்றார். தன் திருமறையிலே 64வது சூராவுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னம்மா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களது பொருள் செல்வமும் குழந்தை செல்வமும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் கூறுகின்றார். 63வது சூராவுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய குழந்தை செல்வமும் உங்களுடைய பொருள் செல்வமும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆக இந்த 2 வசனத்திலே குழந்தைகளை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் அல்லாஹ் என்ன கூறுகிறார்? சோதனை என்றும் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் இபாதத்தை விட்டும் தடுக்கக்கூடியவை என்றும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் சில வசனங்களிலே பொருளாதாரத்தை உயர்வாக அல்லாஹ் கூறுகின்றார். 18வது சூராவுடைய 46வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்வார், அல் மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அலங்காரம் தான் என்ன? இந்த 2ம் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு மதிப்பு ஏற்படுகிறது. குழந்தை இல்லாவிட்டால் அவருக்கு மன ரீதியான வருத்தங்கள் இருக்கும். உட்கார் உறவினர் கேட்கிற நேரத்திலே பதில் சொல்வதற்கு சிரமமாக இருக்கும். குழந்தை இல்லாவிட்டால் பொருளாதாரம் இருக்கிறது, குழந்தை இல்லை, மன வருத்தம் தான். சிலருக்கு அல்லாஹ் தஆலா குழந்தைகளை கொடுத்திருக்கின்றால், பொருளாதாரம் இல்லை என்றால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறான். எனவே அல்லாஹ் தஆலா அந்த 2ஐயும் சேர்த்து கூறுகின்றால், ஒரு மனிதனுடைய கண்ணியத்துக்கு, ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு 2ம் தேவை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அந்த குழந்தை செல்வத்தை பற்றி உங்களுக்கு சென்ற வாரத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுக்கு அலங்காரம், அழகு என்று அல்லாஹ் கூறுகிறான். அழகை விட உயர்ந்ததான் அலங்காரம் என்பது. மிகப்பெரிய கண்ணியத்தோடு வாழ்வதற்கு பொருளாதாரம் என்பது அவசியமாக இருக்கின்றது. திருமறையிலே 62வது சூராவுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபைதா குதியத்து ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வபதபு பிஃபத்லில்லாஹ், ஜும்மாவுடைய தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ், தொழுகை முடிந்து விட்டால் இந்த பூமியிலே பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹ் கூறுகிறார். முதல்ல சொன்ன வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஜீனத்துன்னு சொல்வான், அலங்காரம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று 2வது சூராவுடைய 180வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்,
குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதுக்கும் மௌத் இன் தரக்க ஹைரல் வஸியா. மரணத்துடைய நேரத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் ஹைரை விட்டு சென்றால், அங்கே சிறந்ததை விட்டு சென்றால் என்று அல்லாஹ் பொருளாதாரத்தை கூறுகிறார். மரண தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தை விட்டு செல்கிற நேரத்திலே அவர் வசியத் செய்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அந்த வசியத் என்பது மூன்றிலே ஒரு பகுதி இருக்குமானால் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதைவிட கூடுதலாக வசியத் செய்திருந்தால் மூன்றிலே ஒரு பகுதி நிறைவேற்ற வேண்டும். ஒரு எழுதுவார்கள். ஆக நான் 3 வசனத்தில் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை புகழ்ந்து அல்லாஹ் கூறுகின்றான். ஜீனத் என்று அல்லாஹ் கூறுகின்றான், ஃபضل என்று அல்லாஹ் கூறுகிறான், கைர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்படி என்றால் பொருளாதாரம் என்பது சோதனையா, அல்லாஹ்வை விட்டு தடுக்கக்கூடியதா அல்லது சிறந்ததா என்று சொன்னால், ஒரு மனிதர் எப்படி சம்பாதிக்கின்றாரோ, எப்படி செலவு செய்கின்றாரோ அதை பொறுத்துத்தான் அதற்கு நன்மையாகவும் இருக்கிறது, தீமையாக இருக்கிறது. குழந்தைகள் என்பது நல்லபடியாக வளர்த்தால் அதற்கு நன்மையாக இருக்கிறது. அந்த குழந்தைகளை நாம் சரியாக வளர்க்காவிட்டால் அவர் தீயவதாக ஆகிறார்கள். இயற்கையிலே குழந்தைகள் நல்லவர்கள். நாம் எப்படி கையாளுகின்றோமோ அவர் நமக்கு சாதகமாக பாதகமாக உருவாகிறார்கள். அதுபோல பொருளாதாரம் என்பது இயற்கையிலே சிறந்ததுதான். ஆனால் நாம் எப்படி சம்பாதிக்கின்றோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலேதான் நம்முடைய ஏற்றமும் இறக்கம் இருக்கிறது, நம்முடைய வளர்ச்சி வீழ்ச்சி இருக்கிறது என்பதாக நாம் முதல்ல விலகிக் கொள்ள வேண்டும். இது பொருளாதாரத்தை பற்றி. சரி, அந்த பொருளாதாரத்தை தேடுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதிலே ஒரு வழிதான் உழைப்பாக இருக்கின்றது. இந்த உழைப்பு என்பது உடல் உழைப்பாக இருக்கலாம் அல்லது வியாபாரங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே. சில நபர்கள் செய்வார்கள், உடல் ரீதியாக உழைத்து பொருளாதாரத்தை தேடுகிறார்கள். சில நேரத்திலே சில மக்கள் என்ன செய்கிறார், வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரத்திலே என்ன செய்ய தன்னுடைய பொருளாதாரத்தை போட்டு என்ன செய்கிறார்கள், உழைக்கிறார்கள். உடலுக்கு உழைப்பு தேவையாக இருக்கிறது. ஒன்று உடல் உழைப்பு மட்டும் இருக்கும், சில நேரங்களிலே பொருளாதாரத்தை போட்டு உழைக்கக்கூடிய ஒரு முறை இருக்கும். ஆக எதுவாக இருந்தாலும் உழைப்பை மாற்ற வரவேற்கின்றது, வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே உழைப்பை வலியுறுத்தி பல்வேறு வசனங்களில் எல்லாம் கூறுகிறார். பகலை உழைப்பதற்காகவே நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். பகல் பொழுது என்பது உழைப்பதற்காகவே என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். உழைப்பை மாற்றும் வலியுறுத்துகிறது. நிறைய குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நிக்கதாம் இப்னு மாதி கர்பு ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 2072வது ஹதீஸாக வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அக்கல அஹதுன் தாமன் கத்துன் ஹைரம் மின் ஐயாக்குல் மின் அமலியதிஹி. தன்னுடைய உழைப்பால் உழைத்து உண்ணுகின்ற உணவை விட சிறந்த உணவை உங்களில் யாரும் உண்ண முடியாது வா பெருமானா சொன்னாங்க. உழைத்து உண்ணக்கூடிய உணவுதான் சிறந்த உணவு என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸிலே அடுத்து சொன்னார்கள், வஅன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான யாக்குல் மின் அமலியதிஹி, தன்னுடைய உழைப்பால் உழைத்து உண்ணக்கூடியவராக இருந்தார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமை ஏன் அப்படி கூறுகிறார்கள்? பெருமானார் அவர்கள் எத்தனை நபிமார்கள் இருக்காங்க, அப்படி பல நபிமார் இருக்கிற நேரத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாமை ஏன் கூறுகிறார்கள் சொன்னால், அறிஞர் பெருமக்கள் ஒரு செய்தி எழுதுகிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் இருந்தார்கள், அரசராகவும் இருந்தார்கள். நபியாக இருந்தார்கள், அரசராக இருந்தார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் என்ன செய்யறாங்க, மாறு வேடத்திலே இரவு நேரத்தில் சீரார் நகரை வலம் வருகிறார்கள். மக்களுடைய நிலைகளை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்கிறார் வருகிறார்கள். தன்னை பற்றி மக்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் ஒரு ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய அரசர் தாவூத் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக கேட்டாங்க. அப்போது அந்த மனிதர் சொன்னார்,
அந்த மனிதர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மனித தோற்றத்தை வந்திருந்தார்கள். அப்ப ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், எங்களுடைய அரசர் நல்லவர் தான், எந்த குறையும் இல்லை. ஆனா அவர்கிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை இருக்கு அப்படின்னா, அவர் பைத்துல் மால் மூலமாக நிதி உதவியை பெற்று வாழுகின்றார். கூதோ பைத்துல் மால் மூலமாக நிதி உதவியை பெற்று வாழ்வது என்பது கூடும் தான். அது ஒரு தனி தலைப்பு. அது அதாவது விருதுரங்க சொல்றாங்கன்னா, அது பழிக்காக கொடுக்கப்படுவதல்ல. அவர் வேறு வேலைகளை ஒதுக்கிவிட்டு அந்த வேலை செய்வதால கொடுக்கப்படுவதால். பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்திலே இல்லை, அபூபக்கர் சித்திக்குடைய காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது. அது ஒரு வரலாறு. சரி, அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த அரசர் நல்லவர் தான். ஆனால் என்ன செய்யறாருன்னு சொல்லலாம், பைத்துல் மால் மூலமாக சம்பளத்தை பெற்று என்ன செய்கின்றார், அவர் வாழுகின்றார். அவர் தன்னுடைய உழைப்பால் உழைத்து கொண்டார், சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில மெஹராப்ல போய் உட்கார்ந்து அழுதாங்கல்ல, அல்லாஹ் இப்படி ஒரு குறை என் மீது சொல்லப்படுகின்றது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு என்ன செய்வது என்பதாக தெரியவில்லை, எனக்கு சொந்தமாக உழைப்பதற்கான வழிவகை நீ செய்வாயாக என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுதார். அப்போதான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த அற்புதத்தை கொடுத்தார். அல்லாஹ் தன் திருமறையை சொல்வான் இல்லையா, 34வது சூராவுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், 10, 11 இந்த 2 வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் சொல்வான், வஅலன்னால ஒரு ஹதீத், அவருக்கு இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம், அவருக்கு இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம். எப்படி அல்லாஹ் ஆக்கணும் அப்படின்னா, அவர் கையிலே வளைச்சிருவார். என்ன டிசைன் வேணும் அப்படின்னா கையில வளைக்கக்கூடிய ஆற்றலை நாம் கொடுத்தோம். நாம் அவருக்கு என்ன சொன்னோம் என்றால், நீங்கள் போர் கவசங்களை செய்யுங்கள் என்று அவருக்கு நான் சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அந்த வசனத்துக்கு அறிஞர் பெருமக்கள் எழுதுவார்கள், அல்லாஹ் தஆலா 2 வகையான வாக்கியத்தை கொடுத்தார். ஒன்று, அவருக்கு இரும்பை அல்லாஹ் தஆலா மிருதுவாக ஆக்கி கொடுத்தான், மென்மையாக ஆக்கி கொடுத்தான். அது மாதிரி போர் கவசங்கள் செய்யக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு தான் முதலிலே கொடுத்தார். அதனால முதலில் என்ன செஞ்சாங்கன்னா, போர் கவசங்களை செய்து என்ன செய்தார்கள், அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை கழித்தார். அந்த ஆயத்துக்கு தஃசீர் இப்னு கஸீர் செய்கிறது என்னவென்றால், ஒரு நாளைக்கு ஒரு கவசம் செய்வார்கள், அது 6000 திருகத்துக்கு விற்பார்கள். 2000 திருகத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்து விட்டு 4000 திருகத்தை தர்மம் செய்து விடுவார்கள். சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உழைத்து உண்ணக்கூடிய உணவை விட உயர்ந்த உணவை யாரும் உண்ண முடியாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் உண்ணக்கூடியவதாக இருந்தார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே உழைப்பு என்பது மிக மார்க்க வழிபடுத்துகிறது. இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும், இந்த வயசுல சம்பாதிக்க மார்க்கம் சொல்ல வேண்டும். அவர்னால் எவ்வளவு முடியுமோ சம்பாதிக்கலாம். அவருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிற நேரத்திலே, சம்பாதிப்பதற்கான உடல் வலிமை இருக்கிற நேரத்திலே சம்பாதிக்கலாம். மார்க்கம் சொல்லக்கூடிய என்னவென்று சொன்னா, ஹலாலான வழியிலே சம்பாதிக்க வைத்தான் மார்க்கம் கூறும். அதற்கு ஜக்காத்து கடமையாக இருந்தால் ஜக்காத்தை கொடுக்கிறார், அதைத்தான் மார்க்கம் சொல்லுமே தவிர, ஒருவர் இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டாம் மார்க்கம் சொல்லவே இல்லை. அவருக்கு வாய்ப்புகள் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அது சிரமக்களுக்கு கொடுக்காது. இருந்ததுங்கிறவோ எல்லாம் இருக்கு. இந்த ஓடுறா பாத்தியா, இவ என்ன சொன்னா உலகத்துல குறை சொல்றதுக்கு 4 பேர் இருப்பார். அழகா ஒரு அறிஞன் சொல்லுவார், ஊர்வாயை புத்த முடியாது, உன் செடியை மூடிக்கொள்வா. அதனால எல்லாத்தையும் நம்ம காரணம் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே உழைத்து உண்மையை மாற்றி வலியுறுத்துகிறோம். நம்ம உழைத்து அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டிய தவிர, அடுத்தவிடத்திலே கையேந்தக்கூடிய நிலையில் நாம் ஆகிவிடக்கூடாது. அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய நசீபா. சில மக்கள் இருக்காங்க, அடுத்த இடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்கிறது சொன்னால் அல்லாஹ்வுடைய விதி. அதை பற்றி தவற. நம்மால் உழைக்க முடியும் என்றால் உழைத்து பிறருக்கு கொடுப்பதைத்தான் மார்க்கம் கூறுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மினல் சுஃபலா. வாழ்ந்தும் கரத்தை விட கொடுக்கும் கரம் சிறப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்ல ஒரு செய்தி வருகிறது, இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி பெரியாரல்லா விகாரத்தின் பலச தேசத்தினுடைய அரசராக இருந்து என்ன செய்யறாங்க, அதை தூக்கி எறிந்திருக்கு ஞானியாக வந்தவர் இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி பெரிய அறிஞர். அவரிடத்திலே
ஷகீக்குல் பலதி என்ற அவருடைய சீடர். அவங்க பெரிய அறிஞர். அவங்க சொன்னாங்க, கொஞ்ச நாட்கள் அவங்களோடு இருக்கிறாங்க. சொல்றாங்க, நான் பொருளாதாரத்தை கீழ் புறப்படுகிறேன்னு சொன்னாங்க. சரி, அளவுக்கு போயிட்டு வாங்க நிர்வாகம் சொன்னாங்க. சென்றவர் சில நாட்களை திரும்பிக்க போனவர், சில பேர் போனவோடு திரும்பி வந்துருவாங்க. அது மாதிரி என்ன செய்யறாரு, போன சென்ற போது என்ன செய்யறாரு, சில நாட்களுக்கு திரும்பி வந்துட்டாரு. இப்ராஹிம் அதுவும் கேட்டாங்க, என்னப்பா போனவோடு வந்துட்டிய, போனவோடு உடனே வந்துட்டிய, என்ன ஆசீர்வா? அப்ப ஷகீக்குல் பலதி சொன்னாங்க, இல்ல நான் பயணம் செய்கிறேன். அந்த பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு நாள் ஒரு மரத்தின் அடியிலே நான் தங்கியிருந்தேன். ஒரு மரத்தின் அடியில நான் தங்கியிருந்தேன். அந்த நேரத்திலே நான் பார்த்தேன், அந்த மரத்திலே ஒரு குருட்டு காகம் இருந்தது. அந்த காகத்திற்கு எங்கோ இருந்து ஒரு பறவை கொண்டு வந்து உணவை கொடுத்தது. அது சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு பறவை போயிருச்சு. நான் யோசிச்சேன், குருட்டு காகத்துக்கே உணவை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுக்க மாட்டானா என்பதால் அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதனால நான் திரும்பி வந்துட்டேன் என்பதாக இப்ராஹிம் அதுவும் சொன்னார்கள், சகோதரனே, உனக்கு பரிப்பினை நிறுவதற்கு குருட்டு காகம் தான் கிடைத்ததா? உணவை கொடுத்த வரதி கிடைக்கவில்லையாக சொன்னார். பதிப்பினை பெறுவதற்கு, பாடம் பெறுவதற்கு குருட்டு காகம் தான் கிடைத்ததா? அடுத்தவர் தந்து வாங்கி உண்ண வேண்டும் என்ற எண்ணம் தான் உனக்கு ஏற்பட வேண்டுமா? அந்த பறவை தானும் உண்டு தன்னுடைய இனத்தை சார்ந்த மற்றருக்கு உதவி செய்தது இல்லையா? அது உனக்கு வரவில்லையாக கேட்டார்கள். எதுக்கு சொல்ல வரீங்க சொன்னா, நாம் உழைத்து பிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். மிகப்பெரிய பாக்கியம் மார்க்க வலியுறுத்துகிறது. ஹதீஸிலே வருகிறது, தபரானி என்ற கிதாபினுடைய 15619 வருகிறது. காபர் உஜரார் என்ன அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபா கிளம்பிருந்தாங்க. அப்போ ஒரு மனிதர் போனார், வாட்ட சாட்டமா மனிதர், நல்ல உடல் வலிமையோடு சுறுசுறுப்பா ஒரு மனிதர் போனார். சஹாபாக்கள் ஒருத்தர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு சென்றார், எவ்வளவு உயர்வாக இருக்கும். அதே உடல் உறுதியோடு இருக்கார், சுறுசுறுப்பா இருக்காரு. இவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்துக்காக போராடினா எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி ஆயிடுவார். அவரை சொல்றாங்க, அவரை போர் செஞ்சாங்க, மார்க்கத்துக்கும் பாக்கியம், அவருக்கும் பாக்கியம் இல்லையா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபில சொல்லிட்டோம் நேராயம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவன் மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணம் செய்தவராக மாட்டார். அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு சென்றவன் மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணம் செய்தவராக மாட்டார். யாரெல்லாம் வர முடியும் தெரியுமா? அவரும் அந்த பாக்கியத்தை பெற்றார். அங்கே வைத்தார். அவனும் செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்றார். எவன் அடுத்த இடத்திலே கையேடக்கூடாது என்பதற்காக அவனை உழைக்கின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே சொன்னான். உழைப்பின் நோக்கம் என்பது என்ன செய்ய வேண்டும்? தான் திருடத்திலே கையேந்தக்கூடாது, தன்னை சார்ந்தவருக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஹதீஸிலே பெருமானார் சொல்வார். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் போய் சொல்வார்கள், எந்த மனிதர் அடுத்த வதத்திலே கேட்பதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய குடும்பத்தினரை பராமரிப்பதற்காகவும் நற்காரியங்களிலே செலவு செய்வதற்காக நீ உழைக்கின்றாரோ அந்த மனிதர் மறுமை நாளையிலே வருவார். எப்படி வருவார் தெரியுமா? பதிரி முழு மதியாக அந்த மறுமை நாளையிலே வருவார் பெருமான சொல்வாங்க. பன்றி இருக்கிறது, முழு மதி பௌரன் இருக்கிறது இல்லையா? அதனுடைய தோற்றத்திலே அவருடைய நுகம் இருக்கும் நிலைமையிலே வருவார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப உழைப்பை மார்க்க வலியுறுத்துகிறது. உழைப்பை வலியுறுத்துகிறது மட்டுமல்ல, உழைக்கக்கூடிய மக்களையும் மார்க்க வலியுறுத்துகிறது. உழைக்கக்கூடிய மக்களை பெருமானா வலியுறுத்தினார்கள். அவருக்கு பாராட்டினார். ஹதீஸிலே வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் வருகின்றார், பெருமானாருக்கு முசாஃபா செய்கின்றார். அவருடைய கை கரடுமுடாக இருக்கிறது. பெருமானார் கேட்டார், என்ன இப்படி உங்களோட கை ஒரு கரடுமுடாக இருக்கிறது என்பதாக. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே,
நான் அந்த யூதனுடைய வயலிலே என்ன செய்கின்றேன், தண்ணீர் இறைத்து பேரித்த தோட்டத்துக்கு தண்ணீர் இறைக்கின்ற பணி செய்யும்பாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கரத்தை முத்தரித்து அவருக்கு துஆ செய்த வரலாற்றை நாம் காணுகின்றோம். அது உழைக்கின்ற மக்கள் பெருமானா செய்தார்கள், பாராட்டினார்கள், நிறைய வைத்தார். வரலாற்றிலே ஒரு செய்தி வரும். கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சந்திக்கிறார்கள். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி பெரிய அறிஞர், ஹரம் ஷரீஃபுக்கு இமாமாக இருந்தார். ஃபுலைல் இப்னு இயாத் அவர்கள் ஒரு தடவை கலீஃபா ஹாரூன் ரஷீதை சந்திக்கிறார், முசாபா செய்கிறார். ஃபுலைல் இப்னு இயாத் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உம்முடைய கரத்தை நரகத்தை விட்டும் பாதுகாப்பானான்னு சொன்னாங்க. அரசர் ஆடி போயிட்டார். கலீஃபா ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய அரசர், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்கார். ஆடி போயிட்டார். சொன்னாரு, என்ன இப்படி பெரிய ஒரு எப்படி சொல்றீங்க என்பதா? சொன்னாங்கன்னா, உமது கரத்திலே உழைப்பினுடைய எந்த தடையும் இல்லை, அவ்வளவு சாஃப்டா இருக்கு, மென்மையாக இருக்கிறது. எனவே உங்களது கரத்திலே அந்த உழைப்பின் தடம் இல்லாத ஆரோக்கியால் தான் நான் அப்படி சுனில்வாக சொன்ன போது கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு பிறகு அவர் உழைத்தாரும் வரலாற்றில் வந்தார். அப்ப உழைப்பின் மார்க்க வலியுறுத்துகிறது என்பது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தியாக, உழைக்கின்ற மக்களுக்கான ஊதியத்தை நாம் சரியாக கொடுக்கிறோம். இது முதலாவது செய்யக்கூடிய ஒரு விஷயம். பெருமானா சொல்லுவாங்க, உழைப்பாளியினுடைய வியர்வை உழைவதற்கு முன்னால் அவருக்கான ஊதியத்தை கொடுத்து விடுவதா பெருமானா சொன்னார். இந்த ஹதீஸிலே இந்த ஒற்றை வரியிலே பெருமானார் அவர்கள் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இரண்டு விஷயத்தை கூறுகிறார். ஒரு தொழிலாளி எப்படி இருக்கு என்று சொன்னால், உண்மையிலேயே உண்மையான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். முதலாளி வர நேரத்தில் வேலை செய்யற மாதிரி சீன் போடுறது, அப்புறம் போயிட்டு அவர் வெளியே போயிட்டாரோ அல்லது போயிட்டாரோ எல்லாம் உட்கார்ந்து என் வாய் இருக்கக்கூடாது. அந்த உழைப்பை, உண்மையான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் அங்கே துள்ளாய்த்து சொன்னார்கள். முதலாளிகளுக்கு சொன்னார்கள், அவருக்கான ஊதியத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அவருக்கு என்ன ஊதியம் கொடுக்கிறேன் அதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார். அதே ஒரு செய்தி வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளையிலே 3 மனிதருக்கு எதிராக நான் வாதாடுவேன், 3 மனிதருக்கு எதிராக நான் வாதாடுவேன். சிறுவிட்டு பெருமானார் சொன்னாங்க, எவன் என் மீது பொய் சத்தியம் செய்தாலும் அவனுக்கு எதிராக, எவன் என் மீது பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை பெற்றுக் கொண்டாலும் அவனுக்காக. இரண்டாவதாக, ஒரு சுதந்திரமான மனிதனை எவன் அடிமையாக ஆக்கிவிட்டு அவனுக்கு எதிராக. மூன்றாவதாக, எவர் ஒரு பணியாளரை வைத்து அவரிடத்திலே வேலை வாங்கி கொண்டு அவருக்கான ஊதியத்தை கொடுக்கவில்லையோ அவருக்கு எதிராக நான் வாதாடுவேன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது என்ன செய்ய இடத்துல ஒரு வேலை செய்கிறார் சொன்னால் அந்த வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இரண்டுமே இல்லாமல் போராத்தான் துரதிஷ்டவசமாக வாழ்க்கை ஓடுகிறது. ஒரு நல்ல முதலாளியா இருக்காங்க, அவருக்கு உண்மையான விசுவாசியான தொழிலாளிகள் இல்லை, உண்மையான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவராக, நம்பிக்கையானவராக, நாணயமானவராக இல்லை. அவரை விட்டுட்டு வெளியே போயிட்டு வந்துட்டோம்னா காலியாயிரு. அப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள். பல இடங்களிலே பார்த்தோம் என்றால் என்ன செய்கிறார்கள், தொழிலாளி இடத்திலே வேலை வாங்குகிறார்கள், அவருக்கான உரிமை என்னவாய் செய்யவில்லை, அவருக்கு என்ன கடமை இருக்கிறது. வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய பணியாளரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஆடையை வீட்டு வருகிறார். ஒருத்தர் கேட்டார், என்னது உங்களுடைய பணியாளருக்கு ஒரே மாதிரியான ஆடை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அப்பதான் சொன்னாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் எதை உண்ண செய்கிறீர்களோ அதை உங்களுடைய பணியாளருக்கு கொடுங்கள், எதை நீங்கள் உணர்த்து செய்கிறீர்களோ அதை உங்களுடைய பணியாளருக்கு கொடுங்கள், அவருடைய சக்திக்கு மீறிய வேலையை நீங்கள் கொடுக்காதீர்கள். அப்படி வேலையை கொடுத்தால் அதில் நீங்கள் உதவி செய்கிறவா பெருமானா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எனவேதான் நான் இதை செய்கிறவாக சொல்லி அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் 3 செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், வாரும் காலத்திலே உழைக்க வேண்டும், நம்மால் உடலிலே கண்குறைக்கிறது வாய்ப்பளிக்கிறது சொன்னால் ஒரு எழுகிறோ ஆற்றோடைய சமீபத்திலே ஒரு வாசகம் படிக்க நேரத்திலே உறங்கினால் உறங்கும் நேரத்திலே உழைக்க வேண்டிய ஏற்படும். உழைப்பதற்கு நம்முடைய உடலிலே சக்தி இருக்கிற இடத்திலே, வாய்ப்புகள் இருக்கிற இடத்திலே உழைங்கள் என்பது ஒரு செய்தி. இரண்டாவதாக, முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளியை அவரும் நம்மை கொண்டவர்,
நம்முடைய குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகிறதோ அது போட்டுதான் அவருக்கும் குடும்பம் இருக்கிறார். அதுக்கான அவருக்கான செலவுகள் செய்யும், அவருக்கான விடுமுறைகளுக்கு நமக்கு மட்டும் நல்ல இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்கு. அவர் 4 விஷயம் நல்ல போட்டாச்சு. அதான் பல இடங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் சில முதலாளிகளுக்கு ஊதியத்திலே பிரச்சனை செய்கிறார்கள். சிலருக்கு லீவ் உண்டாவே அவருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கும் நல்லது இருக்கத்தான் செய்யும். அதனால அவருக்கு தேவையா சலுகைகளை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் நாம் இந்த பணத்தை பெறுகிறோம் என்றால் அதற்காக உண்மையான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். இதைத்தான் நாட்கள் கூறுகிறது. கேட்டதை கடைபிடிக்கிறார்கள்.